வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 13. திரள் கூட்டத்தை எண்ணுதல். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்துதல் 7 வசனங்கள் 9 மற்றும் 10. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டத்தை யோவான் கண்டார். உடனே அந்த கூட்டத்தின் தொகை எவ்வளவு இருக்கும் என யோசிக்க நாம் தூண்டப்படலாம். ஆனால் இந்த வசனம் கூடார பண்டிகையை சுட்டி காட்டுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டு பண்டிகையில் தேவன் தம் மக்களை வனாந்தரத்தின் நடுவே வழி நடத்தியதற்காகவும் எகிப்தின் மீது சம்பவித்த நியாய தீர்ப்புகளின் போது அவர்களை பாதுகாத்து இறுதியில் அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் கொண்டு வந்ததற்காகவும் கொண்டாடினார்கள். அந்த காட்சி இயேசு வெற்றி வேந்தராக எருசலேமுக்குள் பிரவேசித்ததையும் நினைவுபடுத்துகிறது. அப்போது பூமியில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிற ஒரு மேசியாவென கருதி குருத்தோலைகளை அசைத்து அவரை மக்கள் கனப்படுத்தினார்கள். அந்த பண்டிகையின் மெய்யான நிறைவேறுதல்தான் இன்றைய வசனம். இந்த சமயத்தில்தான் மேசியா தம் மக்கள் மத்தியில் வாழ்ந்து ஆட்சி செய்ய தமக்குரிய நித்திய சிங்காசனத்தை பெறுகிறார். இந்த திரளான கூட்டத்தில் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனே இவர்கள் யார் என நமக்கு புரிய வேண்டும். இவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ கூட்டத்தார் அல்ல. 1,44,000 பேர்கள் ஆகிய இவர்கள் இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற மீட்கப்பட்டவர்கள் என்றாலும், இந்த திரளான கூட்டத்தில் இரட்சிக்கப்பட்ட அனைவரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். இயேசுவின் நீதியாகிய வெண் வஸ்திரம் தரிக்காமல் ஒருவர் கூட பரலோகத்திற்கு செல்ல முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் பரலோக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு அதுதான் ஒரே வழி. ரட்சிக்கப்பட்ட இந்த மக்களுடன் நின்று, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சத்தமாக பாடுவது எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள். இது இதயத்திலிருந்து பொங்கி வருகிற நித்திய ஜீவனின் ஈவை போற்றுவதால் வருகிற பாடல். அத்தகைய ரட்சிப்பு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சொந்தமானது. ஏனெனில் இந்த விலைமதிப்பற்ற ஈவை பிதாவும் குமாரனும் மட்டுமே கொடுக்க முடியும். பாடகர்களான இந்த விசேஷித்த கூட்டத்தாரில் நீங்களும் எண்ணப்படுவீர்களா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறேன். நான் ஒரு நாளில் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று பாடும்படிக்கு என் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவருடைய நீதியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதிக ஆராய்ச்சிக்கு லேவியராகமம் 23 வசனம் 40, சகரியா 3 வசனம் 4, எபிரேயர் 11 வசனங்கள் 12 மற்றும் 13. ஆமேன்.